என் தாய் தமிழுக்கு முதற்கான வணக்கம். நான் உங்கள் வீர தமிழன். நம்ம சென்னையிலேருந்து ஏதாவது கோயிலுக்கு போகிறதா இருந்தால் இங்கே வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு தான் போவாங்க. சென்னையில் இருக்கிற ஏழியம்மன் கோயிலில் பூஜை பண்ணிட்டு தான் எங்கே போகிறதா இருந்தாலும் போவாங்க, சபரிமலை உட்பட. ஸோ நம்ம வந்து ராமேஸ்வரம் கிளம்பிட்டோம், இந்த வண்டியில் தான் போகிறோம். அதனால் இங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு கிளம்ப போகிறோம். நம்ம இப்போ ராமேஸ்வரம் போகிற பாதையில் இருக்கோம். இதுக்கு பேர் தான் வந்து பாம்பன் பாலம். நம்ம என்னத்தை பார்க்கறதுக்கு இறங்கியிருக்கோன்னா, இந்த ரயில்வே ட்ராக்கு, இது புதுசாக கட்டிருக்கு ரயில்வே ட்ராக்கு. ரயில் போகும்போது அப்படியே அந்த பாலம் வந்து திறக்குமாண்ணே, அப்படியே அந்த பாலம் வந்து தூக்கும். ஸோ இது வந்து ஒரு அதிசயம் தான், கடலில் கட்டியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காக தான் இறங்கியிருக்கோம். சென்னையில இருந்து ராமேஸ்வரம் வந்துட்டோம். இங்க ராமநாத சுவாமிகளை பார்க்க வந்திருக்கோம். இங்க இருக்கிற 22 கிணறுல குளிச்சு கடல்ல முங்கி எழிஞ்சு வர்றது ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காரணத்தாக தான் வந்தோம். இப்ப பசிக்குது, காலையில மணி 10. சாப்பிட போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடுரோட்ல நின்று பல்லு விளக்குனது. ராமநாத சுவாமிகள் ஆலயத்துல போயிட்டு அங்க 22 கிணறுல குளிப்போம். அந்த கடல்ல முங்கி அழிஞ்சிக்கிற சாங்கியம் எல்லாத்தையுமே கலந்துப்போம். ஆனா அங்க எந்த ஒரு காரணம் எடுக்க முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் வந்துட்டு சீக்ரெட்லி பிரைவேட்லி கான்பிடென்ஷியல். அதை வந்து கண்டிப்பா வீடியோ எடுக்க முடியாது. ஆனா அதோட பலன் மிக நன்மையான, மிக அற்புதமான பலன். அதை பத்திலாம் வந்து போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வீடியோ எடுக்க முடியாதனால முன்கூட்டியே உங்களுக்கு அந்த அதிசயத்தெல்லாம் பேசுறோம். அதே போன்று அங்க போனதுக்கு அப்புறம் மித்த காணொலிலாம் உங்களுக்கு பதிவு பண்ணி காட்டுறேன். இந்த கடற்கரை தான் அக்னி தீர்த்தக்கரை. நம்ம ஆளுங்க தான் குளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் போய் குளிக்க போகிறோம். ராமேஸ்வரத்தில் நல்லபடியாக அக்னி தீர்த்தம் ஆடிட்டு இப்போ ராமநாத சுவாமியை பார்க்க வரோம். இந்த கோயிலுக்கு வந்து சிவன் இருக்கார். ஏன் சிவனுக்கு வந்து ராமநாத சுவாமின்னு பேர் வந்துச்சுன்னா, நம்ம ராமர் உருவாக்குன சிவலிங்கம் இங்கே இருக்கார். ஏன் அவர் அதை செஞ்சாருன்னா, ஸ்ரீலங்காவுக்கு போய் ராவணனை வதம் செஞ்சு வந்ததுக்கப்புறம் ராவணன் தீவிர சிவபக்தன் அப்படின்ற காரணத்தினால அந்த பண்ண பாவத்துக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, புண்ணியம் சேர்க்கணும்னு சொல்லி இங்கே வந்து இந்த அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு 22 கிணறுல குளிச்சுட்டு அவர் இங்கே கோயில் அமைச்சதா ஒரு ஐதீகம் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போன்று நம்மளும் செஞ்சோம்னா நம்ம செஞ்ச பாவ கணக்கம் தீந்துரும்னு சொல்லி தான் எல்லாருமே இங்கே அக்னி தீர்த்தம் வந்து 22 கிணறுல குளிச்சுட்டு கடைசியில் இந்த ராமநாத சுவாமிகளை வணங்கிட்டு போகிறாங்க. உணர்ந்து கொண்டேனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டடின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. நானதேது நீயதேது நடுவில். நல்லபடியாக அக்னி தீர்த்தமாக முடிச்சாச்சு. 22 கிணறுலையும் குளிச்சாச்சு. இப்போ சிவபெருமானை பார்த்துட்டு தரிசனம் பண்ணுறது தான். பாருங்கள், நம்ம உள்ளுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கும் போதே கேமரா ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. உள்ளுக்கு வீடியோ எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன காட்ட முடியுமோ அதை நான் காட்டியிருக்கேன். அடுத்து எங்கே போக போகிறோன்னு தான் அப்டேட் பண்ணேன். நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய
ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியாயிட்டோம். ராமேஸ்வர பயணம் நல்ல பயணம் தான். கிராமத்தில் வந்து ஒல்லியாடா பாப்பாவோட மூலமா அது, வாயாடி முத்தம்மாவோட மூலமா அது, வாயாடி முத்தம்மா. அட்ரா 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 என்ன பண்றாங்க? நல்லபடியா மாந்தாளி கிராமத்தை விட்டு வெளியாயிட்டோம். வெளியாக மனசுல தான் இருந்தாலும் வந்த வெளிக்கே போய் ஆகணும்ல. இப்போ சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு இருந்தாலே இந்த படத்துலலாம் பார்ப்பீங்களே, ட்ரெயின் வரும்போது வெயிட் பண்ணுமே, அதுதான் இது. பார்த்தீங்களா, நிப்பாட்டிட்டாங்க நம்ம எல்லாத்தையும். அந்த சைடும் காடி இருக்கும். பாருங்க, இது வந்து கல்லல் ஷாப்பிங். ஆமா, ஸ்டேஷன். இப்போ வந்து ட்ரெயின் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போகுது. பார்த்துக்குங்க. அப்படிதான் வந்துருச்சு. இதெல்லாம் படத்துல தான் பாத்துருக்கோம். சொல்லுங்க, இதெல்லாம் படத்துல தான் பாத்துருப்பீங்க. இதெல்லாம் படத்தெல்லாம் பார்த்துட்டு நேர்ல பாருங்க, நல்லா பாருங்க. லைவா போகுது, லைவா போயிட்டு இருக்கு. இந்த கட்டத்துல அக்கா அம்மா வீடு எடுத்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க வர மாட்டேங்கிறாங்க. நானே சொல்லிட்டேன்ல, வயசாகி போச்சு உங்களுக்கு. வயசு சொன்னா எப்படிலாம் நீ தான் ரிஜெக்ட் இறங்கி பார்த்தா தான் உனக்கு தெரியும். ஐயோ வேணவே வேணாம். நீ என்னலாம் நம்ம கட்சி அடிச்சதானே தெரியும். கபடி விளையாடுறது அது வேற. சென்னைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்றைய நாள் நிறைவடைகிறது.